வெல்கம் டு சனஃபேஸ் சேனல். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மேங்கோ ரெசிபி தான். அதாவது மேங்கோ ரோல் இல்லை மேங்கோ பார் என்ன வேணால் சொல்லிக்கலாம். பாருங்கள், நல்லா தகன்னு நல்லா கோல்டன் கலரில் மின்னுக்குது. இது நைட் ஷூட் பண்ணதுனால கொஞ்சம் இதோட கலர் வந்து கிளியராக வந்து இது பண்ண முடியல. சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா தட்டுலேருந்து நல்லா என்ன சொல்கிறது, அழகாக தனித்தனியாக பாராக வந்து என் பசங்க வந்து இதை காய வைக்கிறதுக்குள்ளார வந்து என்னை ஒரு பாடாப்படுத்தி எடுத்துட்டாங்க. எப்படா ரெடியாகும், எப்போ ரெடியாகும்னு. ஸோ இந்த ரெசிப்பியை ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு நம்ம உங்களுக்கு விரும்பின மாங்காய் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வந்து கழுவி வச்சுக்கோங்க. கழுவிட்டு அந்த மாங்காயில் மேலே உள்ள அந்த தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ மாங்காய் சீசனுங்கிறதுனால மாங்காய் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ வந்து நம்ம வந்து ரொம்ப அதிக விலை கொடுத்துலாம் வாங்க போகிறது கிடையாது. ஸோ வந்து மாங்காய் வந்து அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு நான் 1-2 அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து அப்படியே தான் அதில் போட்டிருந்தேன் பேனில். என்ன இதுமாரி போடுறப்போ நீங்கள் கொஞ்சம் நசுக்கி விடணும். அந்த ப்ராசஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ நான் வந்து அதை மிக்ஸி ஜாரில் வந்து அடிச்சுட்டு போட்டுருந்துருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இதாக தோணுச்சு. ஸோ நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க அந்த பல்ப்பை. இப்போ வந்து அந்த மாங்காவை போட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா தனி மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதாவது எவ்வளோ நீங்கள் மாங்காய் போடுறீங்களோ அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ கொஞ்சோண்டு தண்ணி, அந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அந்த மூடி வச்சுருங்க. மேங்கோ வந்து இந்த மாதிரி ரோலாக செஞ்சு கொடுக்குறப்ப நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்களா, அந்த சாப்பிட்றதுக்கு ரொம்பவே விருப்பப்படுவாங்க. நான் இதை ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருந்தேன். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நல்லா வாயில் உள்ள அந்த புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் கலந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. இப்போ மாங்காய் வேகட்டும். ஸோ அதிலே வந்து இன்னும் நான் வந்து கொஞ்சம் இஞ்சி துண்டை வந்து கட் பண்ணி நல்லா உரலில் அரைச்சி எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு கூட அது மாதிரி தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த இஞ்சி சாறையும் அதில் ஊற்றிக்கோங்க. டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி மாங்காய் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காரமும் இப்போ இஞ்சி சாரும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபி இந்த சம்மருக்கு எப்படியாவது ட்ரை பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி பார் நம்ம வெட்டி வச்சுருந்தோம்னா, ஏன்னா எங்கள் வீட்டில் 2 நாளில் காலியாகிடுச்சு. ஸோ நம்ம அதிக குவான்டிட்டியில் எவ்வளோ தான் செஞ்சாலும் இந்த பசங்க வந்து போகிறப்ப வரப்போ எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க. அதுமாதிரி வீடியோவையும் வந்து நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அதில் இடையில உள்ள டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சுக்கலாம். மாங்காய் வந்து நல்லா நல்லா வெந்துருச்சு. ஏன்னா சட்டுன்னு நம்மளுக்கு வெந்துடும் மாங்காய் நல்லா. ஸோ அந்த மாங்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கரண்டியை வச்சு நல்லா வந்து நம்ம மசிச்சு விடுங்க. ஸோ அதனால தான் நான் வந்து எனக்கு இதுதான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் போல். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து அரைச்சி ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ நான் அந்த பல்ப்பை வந்து நல்லா வந்து மசிச்சு கரண்டியை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசிச்சு விடுங்க. அப்படியே தெளிக்கும் கொதிக்கிறப்ப. ஸோ வந்து பார்த்து பண்ணுங்கள் கிண்டுறப்ப. அவ்வளோதாங்க, எல்லாமே ஒத்தாப்பில் ஒன்று போல் நல்லா நசுக்கி விட்டு மசிஞ்சு நல்லா கூழ் மாதிரி வந்துருச்சு சூப்பராக. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருப்பட்டி இல்லை வெல்லம் எதுனாலும் போடலாம். நான் கருப்பட்டி கொஞ்சமும் வெல்லம் மீதி உள்ளதுக்கு வெல்லம் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாமே பொடிச்சு போட்டுட்டு நல்லா வந்து அதில் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு திரும்பியும் கேப் விட்டே வந்து மூடி வைங்க. நல்லா அந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா சூப்பராக வரும். நல்ல ஒரு கோல்டன் கலரில் அப்படியே அது காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக செமையாக இருக்கும் அந்த ஷீட்டு. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருந்தே ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற விமன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஸோ இந்த மாதிரி அகலமான பாத்திரம் இருக்கிறப்ப நம்மளுக்கு கிண்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ஒத்தாப்பில் ஒரே மாதிரி டக்குன்னு வெந்துடும். அவ்வளோதாங்க, பாருங்கள், நல்லா வெல்லம் ஃபுல்லாக நல்லா ஈவனாக அதில் கரைஞ்சிருச்சு. ஸோ நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. அடியில் கொஞ்சம் வந்து பிடிக்காமல் அடுப்பை சிம் பண்ணி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இதுக்கு வந்து பதம்லாம் பார்க்கணுன்னா அவசியம் கிடையாது. நல்லா இந்த மாதிரி ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் இது நீங்கள் இன்னும் லிக்விடாகவும் நீங்கள் கிண்டிக்கலாம். லிக்விடாக கிண்டுறப்ப நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிளேட்டில் வந்து இன்னும் நைஸ் ஷீட்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் கிண்டியிருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நைஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்விடாக அப்படி கிண்டுற மாதிரி நீங்கள் வந்து கிண்டி இறக்கிக்கலாம். 10 நிமிஷம் அந்த வெல்லம் கரைஞ்சி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஒரு பிளேட்டில் வந்து கீ இல்லை எண்ணெய் வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ அந்த மேங்கோ ஜாம் வந்து அப்படியே உள்ளார வந்து எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க.
நான் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஒரே பிளேட்லேயே நான் எல்லாமே ஊற்றி நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். மேடும் பள்ளம்லாம் இல்லாமல் நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் அந்த பிளேட் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த பார் வந்து நல்லா கொஞ்சம் திக்காக கிடச்சிச்சு. உங்களுக்கு நைஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதே வந்து 2 பிளேட்டாக நீங்கள் மாற்றிக்கோங்க. இந்த ஒரு பிளேட்டில் வச்சுருந்ததே வந்து காய வச்சு எடுக்கணும். ஸோ வந்து அதுக்காக தான் நான் ஒன்றாவே வச்சுட்டேன். ஸோ இதை வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிலில் வந்து நல்லா ஒரு 2-3 நாள் காய வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக வரும். கண்டிப்பாக வெயிலில் காய வைக்கணும். அப்போ தான் நல்லா மேலே வந்து நல்லா வளவலன்னு அந்த ஷீட் வந்து பளிச்சுன்னு நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா தெரியும். இப்போ வெயிலை நல்லா காய வச்சதுக்கப்புறம் வெயிலில் காய வைக்கிறப்ப மேலே வந்து ஒரு காட்டன் துணி போட்டு காய வைங்க. அப்போ தான் டஸ்ட்டெல்லாம் மேலே படாமல் இருக்கும். இப்போ காஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா சுற்றி இந்த மாதிரி நான் நைஃபை வச்சு எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட்டாக அப்படி எடுத்து விட்டிங்கனாலே போதும். நம்ம கையை வச்சு கரெக்டாக எடுத்துடலாம். ஈஸியாக இருக்கும் நமக்கு. இதை எடுக்கிறதுக்குள்ளார பசங்க வந்து தாக்கு பிடிக்கவே முடியல. அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி ஆகணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாகவே இருந்தாங்க. சுற்றி நம்ம நைஃபை வச்சு எடுத்து விட்டதுனால அப்படியே நான் கையை வச்சு வந்து உள்ளார எடுக்கவும் அவ்வளோதான், அப்படியே பலகை மாதிரி பலன்ட்டு கையில் வந்து ஒரு பிளேட்டு மாதிரி வந்துடுச்சு. சூப்பராக பார்த்துட்டு பசங்க சூப்பராக வந்துடுச்சு நமக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள், நல்லா ஒரு பெரிய சப்பாத்தி அளவுக்கு நல்லா வளவலன்னு சூப்பராக ஒரு ஷீட் மாதிரி வந்துடுச்சு இது. ஸோ இதேமாதிரி நம்ம எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே நம்ம செய்யலாம். ஒரு மினி ஜெல்லி மாதிரி இருக்கும். இதை கட் பண்ணி விட்டு நம்ம மேலே சுகர் இதை மாதிரி போட்டு நம்ம டஸ்ட் பண்ணி விட்டு அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் ஒரு டப்பாவில் போட்டு. ஸோ நான் வந்து ரோல் மாதிரி நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணல. ஸோ அதனால் ஷீட் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்படி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ரோல் பண்ணியும் அப்படியும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் பாராக வேணும்னாலும் பாராகவும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான மேங்கோ ரோல் ஆர் மேங்கோ பார் ரெசிபி. அதாவது இது வந்து நல்லா புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்தது, காரம்லாம் கலந்த மாதிரி இருந்ததுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவே இருந்துச்சு. பசங்க வந்து அப்பப்போ மிட்டாய் மாதிரி வந்து எடுத்து தின்னுட்டு போயிட்டே இருந்தாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான மேங்கோ இது ரெடி ஆகிடுச்சு ரெசிபி. இந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சன் ஃபீஸ் வில்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை சாப்பிட்டுட்டு எவ்வளோ நேரம் கட் பண்ணுற வரைக்கும் பொறுமையாக இருந்து ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் என் பையன் வந்து உட்காந்து எப்படி டேஸ்ட் பண்ணி சொல்கிறான் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.